ஹே ஹாய் கைஸ், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப வருஷமாக சால்வ் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு கேஸை சால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது தான் அந்த கேஸில் அமானுஷ்யமான சில விஷயங்கள் சம்மந்தப்பட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாண்டி அந்த கேஸ் அவங்க சால்வ் பண்ணாங்களா இல்லையா, அந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படத்தில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த படத்தோட பேர் த கிரட்ஜ். த கிரட்ஜில் மொத்தம் 4 பார்ட் இருக்குது. நாம் பார்க்க போகிறது 4வது பார்ட் தான். இந்த பாகம் பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற பாகம் பார்த்துருக்கணும்னு பெருசாக அவசியம் இல்லை. ஸோ டைரக்டா இதை பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ கதைக்குள்ளார போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் 2004 டோக்கியோல ஒரு வீட்டுல இருந்து ஃபியனா அப்படிங்கிற ஒரு லேடி வெளியே வராங்க. அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணிட்டு போற மாதிரி வெளியே குப்பெல்லாம் கொட்டி கிடக்கும்ல, அதுல இருக்கிற ஒரு கவர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏதோ அசைற மாதிரி தெரியும். ஸோ அவங்க அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயப்படுறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த வீட்டுக்குள்ளார சில விஷயங்கள்லாம் ஏதோ நடந்திருக்கும் போல, அதனால அவங்க பயப்படுறாங்க. இப்படி அவங்க பயந்துட்டு இருக்கும் போதே அவங்க பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வர மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இப்போ படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோவுமே கூட. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவங்க ஹஸ்பண்ட் ரீசெண்டா தான் இறந்து போயிருப்பாங்க. அவங்க பையனோட இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆஃபீஸரை மீட் பண்றாங்க. அந்த ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா இந்த லேடியை அவங்க கூட ஒரு கேஸ்க்காக கூட்டிட்டு போறாங்க. என்னன்னா ஒரு கார் காட்டுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுவும் ரொம்ப மாசமா யாருக்குமே தெரியாம இருந்திருக்கும். இப்பதான் தெரிஞ்சிருக்கும். உள்ள பார்த்தா ஒரு டெட் பாடி அழுகி போன மாதிரி இருக்கும். ரொம்ப மாசமாச்சு இல்ல, அதனால. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆக்சிடென்ட்ல எப்படி ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க கடைசியா இருந்த அந்த வீட்டோட அட்ரஸ் அந்த போலீஸ் ஆஃபீஸர் குட்மேன் அவர் பாத்தீங்கன்னா படிக்கிறாரு. ஸோ அந்த வீட்டை பத்தி தெரிஞ்ச உடனே அவர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸர் தான் ஹேண்டில் பண்றாங்க. இப்போ ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸர் அந்த கேஸ்க்கான ஃபைல் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் அதுல ஒரு போட்டோவை பாக்குறாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஃபியனான ஒரு லேடி காட்டினாங்கல்ல, டோக்கியோல இருக்கிற ஒரு வீட்டுல இருந்து வெளியே வர மாதிரி, அந்த லேடியோட போட்டோ தான் இருக்குது. ஸோ இப்போ இவங்க டைரக்டா என்ன பண்றாங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் அதாவது ஹீரோயின் அந்த அட்ரஸ் கிடைச்சில ஒரு வீட்டோட அட்ரஸ், அந்த வீட்டுக்கே போறாங்க. போய் கதை ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்ண உள்ள இருந்து யாரும் கதை ஓபன் பண்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இவங்களே கதவை மெதுவா திறந்து உள்ள போறாங்க. அப்படி போகும்போது என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கிச்சன்ல ஒரு லேடி நின்னுக்கிட்டு அதுவும் திரும்பி பார்க்காம அவங்க ஒரு பக்கமா நின்னுக்கிட்டு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினி அவங்க கிட்ட போவாங்க. அப்பதான் அந்த லேடி திரும்புவாங்க. பார்த்தா அந்த லேடியோட லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற 4 விரலையும் அவங்களே கட் பண்ணி இருந்திருப்பாங்க. பயங்கரமா ரத்தம் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பயந்துட்டு அங்க இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஹீரோயினி வெளியே வரும்போது தான் லெஃப்ட் சைடில் திடீர்னு யாரோ ஒருத்தர் சேர்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்த்தா அது ஒரு டெட் பாடி, ரொம்ப மாசமா இருந்திருக்கும் போல, அப்படியே அழுகி போன மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பயமாயிரும் ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்தே அவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தவங்க டைரக்டா அந்த ஆஃபீஸர் குட்மேன் இருக்கிறாருல அவரோட வீட்டுக்கு தான் போறாங்க. அங்கே போய் இந்த மாதிரி சொல்றாங்க, நான் அந்த வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தேன் அப்படிங்கறது சொல்றாங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் குட்மேன் என்ன சொல்றாருன்னா, நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு போன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த வீட்டை பற்றி ஆல்ரெடி ஏதோ தெரிஞ்சிருக்குது போல, அதனால தான் அவர் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகவே மாட்டேங்கிறாரு. அது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அப்போதான் ஆஃபீஸர் குட்மேன் ஒரு கதையை சொல்கிறாங்க. என்னன்னா படத்தோட ஆரம்பத்தில் டோக்கியோவில் ஃபியனான்னு ஒரு லேடி அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்களே, அந்த லேடி அவங்க ஃபேமிலியோட இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டு வந்தாங்களே அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வந்தவங்க கொஞ்ச நாள்லயே அந்த ஃபியனாங்கிற லேடியை அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க பொண்ணையும் கொலை பண்ணிட்டு அவங்களும் இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஆபீசர் குட்மேன் இருக்கிறார்ல அவரோட ஃப்ரெண்டு வில்சன் ஒருத்தர் தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ளாரே போயிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருந்து பாத்தீங்கன்னா அவரோட நடவடிக்கையே சரியில்லை. என்னன்னா நம்ம ஆபீசர் குட்மேன் கிட்ட அவரோட ஃப்ரெண்டு வில்சன் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள நான் பேயை பார்த்தேன், அந்த வீட்டுக்குள்ள அமானுஷ்யமான விஷயங்கள் ஏதோ நடக்குது அப்படின்னே சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க. இது வரைக்குமே அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஆபீசர் குட்மேன் நம்ம ஹீரோயினி கிட்டே சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோயினி இந்த கேஸை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது பீட்டர்ங்கிற ஒரு ஆளை பத்தி தெரிய வருது. அவர் யாருன்னா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். இப்போ அவரோட சீனை காமிக்கிறாங்க. அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை உடல் ரீதியாக கொஞ்சம் குறைபாடோட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலேயே அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனலா அவங்கள காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பீட்டர் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து கிளம்பி இந்த போலீஸ் ஆஃபீஸர் இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்தாங்கல்ல அந்த வீட்டுக்கு தான் வராரு. அதாவது அந்த வீட்டை சேல் பண்ணணும்னு முடிவு பண்றாரு. ஏன்னா இவர் தான் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இல்ல. அந்த வீட்டுக்கே போறாரு. கதை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. யாருமே ஓபன் பண்ணல. இவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ங்கிறனால அந்த வீட்டோட சாவி அவர்கிட்ட இருக்கு. அதனால டைரக்டா அவரே ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பாத் டப்ல இருந்து ஒரு உருவம் அப்படியே மெதுவா எந்திரிக்க ஆரம்பிக்குது. ஸோ உள்ள போனவர் வீட்டுக்குள்ள யாருமே இல்ல போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அங்க இருந்து வந்துடுறாரு. ஸோ அவருக்கு எதுவும் நடக்கல, எதுவும் தப்பிச்சிட்டாரு போல. வீட்டுக்கு வந்து அவரு குளிக்க போறாரு. குளிக்கும் போது பாத்தீங்கன்னா அவரோட தலைக்கு பின்னாடி இருந்து புதுசா இன்னொரு கை
இருக்கிற மாதிரி தெரியும். அதை பார்த்துட்டு அவர் பயங்கரமாக பயந்து போயிடுவார். அதுக்கப்புறம் நைட் தூங்கும்போது அவரோட பெட்ஷீட்டை யாரோ பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். என்னடான்னு லைட்டாக எந்திரிச்சு பார்த்தா அவரோட காலு கீழே ஏதோ ஒரு உருவம் இருக்கும். அதை பார்த்துட்டு பயங்கரமாக பயந்துடுறாரு. லைட் ஆன் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அப்புறம் கூலாயிடுறாரு. ஸோ அவருக்கும் இப்போ அமானுஷ்யமான சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க அந்த கேஸை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவங்களோட தலை பிடிச்சி யாரோ தண்ணிக்குள்ள அமுக்குற மாதிரி தெரியுது. ஸோ எப்படியோ ஒன்று ட்ரை பண்ணி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இப்போ திரும்ப ஹீரோயினே அந்த ரிசர்ச்சை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படி கண்டினியூ பண்ணும்போது நம்ம பீட்டரோட போட்டோ பக்கத்தில், அதாவது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டோட போட்டோ பக்கத்தில் புதுசாக இன்னொரு போட்டோ இருக்குது. ஒரு வயசான லேடியும் ஒரு வயசான ஆளும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. என்னன்னா அவங்க 2 பேரும் அதே வீட்டில் தான் தங்கிட்டு இருந்துக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோயினே அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு லேடி அவங்களோட விரலை கட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த லேடி தான் இவங்க. ஸோ இப்போ இவங்களோட ஃப்ளாஷ்பேக் இந்த இடத்துல வரும்போது என்ன நடக்குதுன்னா, புதுசாக இன்னொரு வயசான லேடி அந்த வீட்டுக்கு வராங்க. என்னன்னா அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் மாதிரி. எதுக்கு இந்த வீட்டுக்கு வராங்கன்னா, இந்த வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்களே அந்த வயசான லேடிக்கு மென்டலாக ஏதோ டிஸ்டர்ப் இருக்கும் போல. ஸோ அவங்கள குணப்படுத்துறதுக்காக இந்த சைக்காட்ரிஸ்ட் வந்திருப்பாங்க. அவங்க கிட்டலாம் போய் பேச ட்ரை பண்ணும்போது அந்த வயசான லேடி யாரோ ஒரு குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம சைக்காட்ரிஸ்ட் லேடி அவங்க கிட்ட என்ன பண்றீங்க, யாருக்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேசிட்டு இருக்கிற அந்த குழந்தையோட பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமே தெரியும். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டலாம் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சைக்காட்ரிஸ்ட் லேடி என்ன பண்றாங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு பின்னாடியே அந்த குழந்தை இருக்கும். ஸோ அவங்களுக்கு பக்கத்தில் ஏதோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு நடந்து வரும்போது வீட்டு முன்னாடி யாரோ ஒருத்தர் நின்றுட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டையே பார்த்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ சொல்லியும் அந்த இடத்துல இருந்து போகவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சைக்காட்ரிஸ்ட் லேடி வீட்டுக்குள்ள வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த மனுஷன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, இந்த மாதிரி வெளியே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, வீட்டையே பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் எவ்வளோ சொல்லியும் அவர் இங்கிருந்து போகவே இல்லை, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த வயசான என்ன பண்றாருன்னா, நம்ம போலீஸ் ஆஃபீஸர் குட்மேனுக்கு கால் பண்றாங்க. உங்களோட நண்பர் இங்கே தான் நின்றுட்டு இருக்கிறாரு, வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னன்னு பார்த்தா இப்போதான் விஷயமே தெரியுது. குட்மேனோட ஃப்ரெண்ட் வில்சன் ஒருத்தர் இருந்தார்ல, அதாவது இந்த வீட்டோட கேஸை ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணவர், அவர் தான் இவர். ஸோ இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறாருன்னா சம்திங் ஏதோ அவருக்குள்ள அமானுஷ்யமாக ஏதோ நடந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் குட்மேன் வராரு. அவரை கூட்டிகிட்டு காரில் போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வில்சனை காட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரி பதட்டத்திலேயே தான் இருக்கிறாரு. திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா கையில் கன் எடுத்து அவரோட வாயில் அவரே சுட்டுக்கிறாரு. ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கேஸை பற்றி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே ஃபைல்லே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வர போட்டோ யாருன்னா ஆஃபீஸர் குட்மேனோட ஃப்ரெண்டு வில்சன். இப்போ பார்த்தோம்ல அவர் தான். ஸோ அவரோட போட்டோவை பார்த்த உடனே அவரை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸர் போகிறாங்க. என்னன்னா அது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல். அங்கே யார் இருக்காங்கன்னா குட்மேனோட ஃப்ரெண்ட் வில்சன் தான் இருக்கிறாரு. அவரோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. என்ன காரணம்னா அவர் தான் வாயிலேயே துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டார்ல. நம்ம ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸர் வில்சன் கிட்ட பேசுகிறாங்க. இந்த கேஸை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது வில்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே நீயும் போயிட்டு வந்துட்டியா, அவ்வளோதான் நீ கால், இனிமேல் உன்னோட கண்ணுக்கும் இந்த உருவங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், உன்னோட வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. உன்னோட கண்ணை நீ நோண்டியாவது எடுத்துக்கோ, இல்லைன்னா இந்த உருவம் இப்படியே தான் உன் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவர் ஏதோ வித்தியாசமாக பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி அமானுஷ்யமான சில விஷயங்கள் இப்போ ஒரு 2 டேஸாக நடந்துகிட்டே இருந்தாலும் அவங்க அதை பற்றி எதுவுமே வாய் திறக்கலை. அதுக்கப்புறம் வில்சன் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இந்த கேஸை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது சில டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கொடுத்துருப்பாரு. அந்த கேஸை பற்றின விஷயங்கள் பற்றிலாம் பேசியிருப்பாங்க போல். ஸோ அந்த டேப் ரெக்கார்டை நீ எடுத்து கேட்டுப்பாரு, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸர் அங்கேருந்து வந்துடுறாங்க. அவங்க வெளியே வந்து போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து கத்துற மாதிரி சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்சன் அவரோட கண்ணை அவரே குத்திட்டு இருந்திருப்பாரு. அப்படி அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த வழியிலையும் அவர் பார்த்தீங்கன்னா என் கண்ணே நான் நோண்டிக்கிட்டேன், அப்பயும் அந்த உருவம் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு கத்திக்கிட்டே வருவார். அதுக்கப்புறம் பீட்டரை காட்டுறாங்க, அதாவது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். அவர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. அதாவது அந்த வீட்டை சேல் பண்ணணும் பிளான் பண்ணியிருப்பாங்களா. அப்போ யாரோ பெல் அடிக்கிற மாதிரி தெரியும். கதவு முன்னாடி போய் அந்த கதவுல லென்ஸ் இருக்குல்ல, வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த லென்ஸில் பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு தலைமுடி விரிச்சு போட்டுட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியும். கதை ஓப்பன் பண்ணுவார். அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற விண்டோவில் வீட்டுக்குள்ளார யாரும் நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் கதவை சாத்துறாங்க. வீட்டுக்குள்ள சில சத்தங்கள்லாம் கேட்குது. அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு. ரெஸ்ட் ரூம்ல போய் அந்த பாத் டப்பை எட்டி பார்க்கறாரு. உள்ள இருந்து 2 கை வந்து அவரோட தலையை பிடிச்சி இழுக்குது. அவ்வளோதான், அப்படியே சீன் கட் ஆகுது. என்னன்னா பீட்டரோட வீட்டில் காமிக்கிறாங்க. அதாவது அவங்களோட ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் வருது. என்னடா சத்தம் வருது அப்படின்னு அப்படியே கிச்சனுக்கு வராங்க. கிச்சனுக்கு
வந்து பார்த்தா நம்ம பீட்டர் நின்றுட்டு இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் வித்தியாசமான ஒரு ஆட்டிடியூட்ல கையில் ஏதோ சிசர் மாதிரியே கத்தி மாதிரிலாம் வச்சுட்டு இருக்கிறாரு. நமக்கு அப்படியே வீட்டுக்கு வெளியே இருக்கிற விண்டோல இருந்து காட்டுறாங்க. பீட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக அவங்க ஒய்ஃப் கிட்ட போகிறாங்க. அப்படியே சீன் கட் ஆகுது. என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், கொலை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த பேய் வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் சீனே காட்டுறாங்க. அதாவது அந்த சைக்காட்ரிஸ்ட் லேடி அவங்க அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் எழுந்திரிச்சு அந்த வயசான லேடி அவங்களுக்கு தான் மென்டலாக ப்ராப்ளம் இருக்குல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலன்னு வரும்போது அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மேலேயே ஒரு பேய் இருக்கும். அதை அப்படியே டைரெக்டாக பார்த்துடுறாங்க. அவ்வளோதான், பயங்கரமாக கத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வயசான லேடியோட ஹஸ்பண்ட் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லிடுறாரு, இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் இங்கே ஏதோ நடந்துகிட்டே இருக்கும், இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அந்த லேடிக்கு ரொம்ப பயமாயிடுது. அதுக்கு அடுத்த நாள் விடியுது. அந்த சைக்காட்ரிஸ்ட் லேடி பார்த்தீங்கன்னா கீழே வராங்க. வந்தவங்க டைரெக்டாக கிச்சனுக்கு தான் போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமான அந்த லேடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீனில் காட்டினாங்களே, அவங்களோட விரலை வெட்டிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் விரலை வெட்டி இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த சீன் தான் இப்போ நடந்துட்டு இருக்கும். அதாவது அவங்களோட விரலை அவங்களே வெட்டிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹஸ்பண்டை ஆல்ரெடி குத்தி கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே இன்னும் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக பயம் வந்துடும். பதட்டத்தில் வேகமாக ஓடி போய் கார் எடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. போகிற வழியிலேயே காரை ஒரு காட்டுக்குள்ளார விட்டு மரத்தில் சொருவி ஆக்சிடென்ட் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் சீனில் காட்டுக்குள்ளார ஒரு கார் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும். அதுக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கும்ல, அது யாருன்னா இந்த சைக்காட்ரிஸ்ட் லேடி தான். ஸோ இப்படி தான் இவங்க இறந்து போயிருக்காங்க. இப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக் சீன் முடியுது. அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அவங்களால வந்து இது உண்மையா பொய்யா இல்லையங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அவங்களும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தவங்க வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஆட்டிடியூடு ரொம்ப பதட்டத்தில் ஒரு மாதிரியாகவே ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பையனை பார்க்குறாங்க. அவங்க பையன் பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு மாதிரி பயந்து போயிருக்கிறான். அவங்க அம்மாவோட ஆட்டிடியூட் ஒரு மாதிரி இருக்குல்ல, அதனால அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன்கிட்ட பேசுகிறாங்க, நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பயம் வந்தால் என்ன பண்ணணும்னு. அப்போ அந்த பையன் பண்ணுறான், கண்ணை மூடி 1 2 3 எண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் கூல் ஆகிடுது. ஸோ இதுதான் அவங்க அம்மா வந்து சின்னதாக ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க போல். பயம் வந்தால் இந்த மாதிரி கண்ணை மூடி 5 தடவை எண்ணிட்டு திரும்ப கண்ணை திறந்து பாரு, எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். அதுக்கப்புறம் ஹீரோயின் டைரக்டாக ஆஃபீஸர் குட்மேனோட வீட்டுக்கு போய் குட்மேன் கிட்டே பேசுகிறாங்க. எனக்கு இந்த மாதிரி பயங்கரமான அமானுஷ்யமான விஷயங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரியே நடந்துகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் இந்த ஊரை விட்டே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த லேடியும் காரில் அவங்க பையனை கூட்டிகிட்டு அங்கேருந்து வராங்க. வந்தவங்க ஒரு இடத்துல காரை நிறுத்துறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேய் வீடு, அங்கே தான் நிறுத்திக்கிறாங்க. இறங்கி அவங்க பையன்கிட்ட என்ன நடந்தாலும் நீ காரை விட்டு மட்டும் இறங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு காரோட டோர் ஓப்பன் பண்ணி ஒரு டீசல் கேனா ஒரு பெட்ரோல் கேன் ஏதோ ஒன்று எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. என்ன பிளான்னா அந்த வீட்டையே எரிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போனவங்க அந்த கேனில் இருக்கிற அந்த எரிபொருள், அந்த டீசல் ஆர் பெட்ரோல், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிட்டே வீடு ஃபுல்லாக போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அந்த வீட்டில் நடந்த கொலை நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதாவது ஃபர்ஸ்ட் சீனில் டோக்கியோவில் ஒரு வீட்டில் இருந்து அந்த ஃபியனாங்கிற ஒரு லேடி வெளியே வந்தாங்களே, அவங்க இந்த வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அதாவது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீட்டுக்கு வந்தவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயங்கள் அங்கே அப்படியே தெரியுது. அவங்களோட ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்க பொண்ணெல்லாம் அவங்களே கொலை பண்ணியிருப்பாங்களா. ஸோ அந்த சீன்லாம் ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிய வருது, ஒவ்வொரு இடத்துக்கா அந்த எரிபொருளை ஊற்றிட்டே போகும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்க பையன் வந்து நின்றுட்டு இருக்கிறான். உங்ககிட்ட சொன்னேன்ல காரை விட்டு மட்டும் இறங்கி வந்துடாத அப்படின்னு, ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிறேன், பயமாக இருந்துச்சுன்னா கண்ணை மூடி 5 வரைக்கும் என்னன்னு சொல்லியிருக்கிறல்ல, நீ அப்படி பண்ணியிருக்கலாம்ல, சரி இப்போ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ண மாட்டேங்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க பையனே கிடையாது, அது பேய் தான் போல. ஆனால் அதை அவங்க காட்டிக்காம சரி கண்ணை மூடி என்னன்னு சொல்லிடுறாங்க. அந்த பேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடி வேணும்னே என்னது. அந்த கேப்பில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கையில் லைட்டர் ஆன் பண்ணி பேய் மேலேயே போட்டுடுறாங்க. அவ்வளோதான், எரிய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆனால் போதுண்டா சாமின்னு அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து கார் எடுத்துகிட்டு எப்படியோ ஒன்று வீட்டுக்கு வந்துடுறாங்க. இனிமேல் நமக்கு எந்த பயமும் இருக்காது, இந்த உருவெல்லாம் கண்ணு முன்னாடி வராது, இந்த பேய் டார்ச்சர் எல்லாம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. அந்த பையனை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிட்டான். அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணுறாங்க. அப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு இருக்கிறது அவங்க பையனே கிடையாது, அது அந்த பேய் தான். அவ்வளோதான், அந்த பேய் அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போகுது. அந்த பேய் பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே டாட்டா காமிக்குது. அப்படியே இந்த படம் முடியுது. ஸோ ஓகே காய்ஸ், இதுதான் த கிரட்ஜ் அப்படிங்கிற இந்த 4வது பாகத்தோட கதை. இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 பாகத்தோட கதை தெரிஞ்சாதான் இந்த படம் புரியும் அப்படின்னு பெருசாக ஒன்றும் இல்லை, அதனால தான் இதை நான் சொல்லிட்டேன். மிச்சம் இருக்கிற 3 பாகத்தோட கதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.